laughter wherever he goes. He is a man whose wit is sharper than a double-edged sword. Remember the iconic line from the movie Panjatandram? என்னடா இது கொஞ்சம் ஓவரா இல்ல சார்? நான் பஞ்சதந்திரத்தை அட்லீஸ்ட் 100 வாட்டியாவது பார்த்தேன் சார், மறக்கவே முடியாது உங்க டைலாக். வெல், that's Yuhi Sethu for you. Bold, brilliant, and always unforgettable. Can we have the AV please? அதாவது ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிற விஷயத்தை நிரூபணம். படைப்பாற்றல், புத்திசாலித்தனம், பரிசோதனை என நடமாடும் காக்டெயில் தான் தமிழ் சினிமாவின் பல்துறை நாயகன் யூகி சேது. இங்க அடிச்சா அங்க வலிக்கும், இங்க விழற ஒவ்வொரு அடிக்கும் அங்க ரத்தம். A comedian who made us laugh, a storyteller who made us think, a filmmaker who redefined cinema. Beyond entertainment, Yugi Sethu is a man of depth, wisdom, and fearless expression. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், இப்படி எல்லாமே பயிற்சி தான். From the silver screen to the stage, from thought-provoking narratives to satirical brilliance, he is not just an artist, he is a phenomenon. Rotary District 3233 is greatly honored to welcome Yugi Sethu to its Charter District Conference, Navaratna. Now may I request our Honorable Justice and the dignitaries to confer him with the Medisales Maverick Icon Award to our Yugi Sethu. Ladies and gentlemen, let's show lots and lots of love to him. We all have enjoyed his comedy so many times. Let's show the thunders of applause. Thank you so much, sir. The hall is waiting for your acceptance speech. கண்டிப்பா எல்லாருக்கும் வயிறு வலிக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். முதலில் முதற்கண் வணக்கத்தை ஜஸ்டிஸ் நீதி அரசு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட ஹார்ட் எஃபர்ட்ஸ் இன் லைஃப் finally I think I found justice by receiving an award from your hands, ma'am. I'm extremely honored. ரொம்ப ஹானரபிளா பேச முடியாது, அதனால முன்னாடியே நான் ஆன்டிசிபேட்டரி பையில் போய்கிட்டே வாங்கிக்கிறேன். இங்க உட்கார்ந்துருக்க டிக்னிட்டிஸ் ஒவ்வொருத்தரும் in some way or the other I have learned something from them. பழனிவேல் டாக்டர் பழனிவேல் அவர் சொன்னாரு, he only sleeps for 5 hours a day. குழந்தையிலேருந்து நான் 5 hours nap எடுத்துப்பேன். குட்டி தூக்கமே 5 மணி நேரம். And his face is so bright, is so young. சில வித்தைகளை அவரிடம் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கொஞ்சம் பொறாமையும் கூட இருக்கிறது. You are looking so fine and fit and beautiful, sir. ராதாகிருஷ்ணன் சார் சொன்னாரு, எல்லாத்துக்கும் காரணம் அவருடைய மனைவியார் தான் அப்படின்னு சொல்லி. சார், நீங்க 2 விருது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் வாங்கியிருக்கீங்க. கொரோனாக்கு அப்புறம் நாங்க லைஃபோட இருக்கிறதே பெரிய அச்சீவ்மெண்ட். நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க, நான் சினிமாக்காரன், உங்களை மட்டும் அழகா சொல்ல முடியாது. Behind every successful man there is a woman. Only thing is wife should not know about it. எக்ஸ்னோரா பாரி அவர்களுடைய ஃபவுண்டர் நிர்மல் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நிர்மலிடமிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன். அவர் சொல்வாரு, ஒரு பிட் நோட்டீஸ் எல்லாருக்கும் நம்ம கொடுக்கும் பொழுது அவனுடைய பார்த்து ட்வீக் போட்டு போயிடுவான். அதே பிட் நோட்டீஸை கசைக்கு அவன் கையில கொடு, துருமையா பிரிச்சு படிப்பான் அப்படின்னாரு. ஜெயின் சார் கிட்ட பார்த்தேன். he was dancing. I think he was dancing his way to the bank நினைக்கிறேன். அந்த டான்ஸ் ஆஃப் சிவாலேருந்து which you take from the Sapati, that is the exuberance shared in your life. I'm very happy that you are able to be so invigorated at this age, sir. ஸ்தபதி அவர்களுடைய குருநாதர் கணபதி ஸ்தபதி எனக்கு ஃப்ரெண்டுனா பாத்துங்க, என் வயசு என்னன்னு தெரியாது. அவரிடமிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன். ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்குகிறான், அது கல்லு மேல கால் போடுறான், அப்புறம் வெத்தலை பாக்கு இப்படி ஓரமா தூக்குறான்,
தலையை சொஞ்சிக்கிறான், என்னெல்லாமோ பண்றான். அது போட்டு உளியால போட்டு அடிச்சு உதைச்சி சிதைச்சு பையனா ஒரு அம்மனை தயார் செய்து கர்ப்ப கிரகத்தில் அது கொண்டு வைத்த பிறகு கண்ணு இடுவது என்பது உளியால கடைசியா அந்த சிற்பிக்கும் அந்த சிற்பத்திற்கும் கடைசி தொடர்பு ஒரு உளியை எடுத்து அந்த கண்ணில் ஒரு டக்குன்னு அடிக்கிறது, ஒரு ஓட்டப்படுறது, ஐரிஸ். From then on, it is no more an idol, it's a god. And the parting of the sculpture with the author of that sculpture, the sculptor and the sculpture பிரிவது அன்றிலிருந்து அது இன்னும் கும்பல்ல கூட கியூல நின்றுதான் கன்னத்துல தட்டி கொண்டுதான் அந்த அந்த ஐடலை வர்ஷிப் பண்ணுங்கிற அந்த ஒரு உண்மையை அவரிடம் தெரிந்து கொண்டேன். எனக்கு என்ன விஷயம்னா, நான் ஐத்தா டைம் ப்ரீ அல்சைமர்ஸ்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். இவ்வளவு தூரம் எனக்கு ஞாபகம் இருக்குது என்று தெரிவித்ததற்கு உங்களுக்கு எல்லாம் நன்றி. மகாவீர் ஜி இருக்காரு, அவரது அண்ணன் கௌதம் சொல்றாரு, ஐ தாட் அவர் தம்பின்னு நினைச்சேன். அவர்கிட்ட கேட்கணும், பள்ளிவேல் டாக்டர் கேட்ட மாதிரி அவர்கிட்ட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் ஆஃப் பீங் யங்னு கேட்கணும் அவர்கிட்ட. அதுக்காக மகாவீர் ஓல்டுன்னு சொல்ல வரல. மகாவீர் அவர்கிட்ட இருந்து வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் இஸ் எக்ஸூபரன்ஸ். அதாவது நம்ம மகாவீர் ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். இந்த மகாவீர் எவ்ரிடே ஜெயந்தி காத்தால எந்த உடனே ஒரு குட் விஷஸ், குட் மார்னிங், வணக்கம், வாழ்க நலமுடன் போட்டு தள்ளிட்டே இருப்பாரு. ஐ திங்க் இஸ் இட் பிகாஸ் ஆஃப் பீங் ராட்டரியன் தெரியல. நம்ம வந்து லெஜிட்டிமசி, இவன் வந்து போனஃபைடு ஆளு அப்படின்னு ஹெல்ப் பண்றதுக்கு நோட்டரி ரொம்ப யூஸ்ஃபுல். அந்த லெஜிட்டிமைஸ்டு போனஃபைடு பீப்புளே ஒர்க் பண்ணா அது பேரு ரோட்டரி. $300 மில்லியன், கிட்டத்தட்ட 2.5 கோடி மக்கள் வாலண்டியர்ஸ், எண்ணற்ற பிரான்சஸ், இரவு பகல் பாராமல் ரிமோட் ஏரியாஸ் எல்லாம் நீங்க ரீச் பண்றீங்க நினைச்சாலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ரிமோட் ஏரியால ரீச் பண்ணணும்னா யாருக்கையாவது கடன் வாங்கிடுங்க, கிரெடிட் கார்டு கடன் வாங்கிட்டீங்கன்னா நீ எங்கேயே தொலைஞ்சு போனாலும் எப்படி அவங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ரோட்டரி ஒரு ஆள் அவனுக்கு பேண்டேட் போட்டு இருப்பான். மவுண்ட் எவரெஸ்ட்ல டென்சிங் ஏறி போகும்போது டீ கடை நாயர் சாய் ஊனமா அப்படின்னா, they thought they were the first people to climb the Mount Everest, but there was a டீ கடை நாயர் there. அந்த டீ கடை நாயருக்கு டென்ட் போட்டு கொடுத்ததே ஒரு ரோட்டரியன் தான். அந்த ஈகை என்று தமிழில் ஒரு வார்த்தை இருக்கு. எச்சக்கையில ஈ ஓட்ட மாட்டான்டான். எனக்கு அந்த ஆக்சிமோரான் புரியல. எச்சக்கையில கையில ஈ ஓட்ட மாட்டான். ஆனா கொடுப்பதற்கும் தானம் கொடுப்பதற்கும் ஈகை என்ற பெயர் தான் வருகிறது. சொன்னாங்க, ரொம்ப கஞ்சூஸ், பெரிய கஞ்சன்டா நீ, எனக்கு கஞ்சன் கூப்பிடாது, அது 4 எழுத்து, கருமீன் கூப்பிடாது 3 எழுத்து. நான் இந்த மாதிரி ஒரு சமுதாயம் இருக்கக்கூடிய இந்த சூழலில் தனக்கு மிஞ்சிய தானம் என்று சொல்கிறாள் அவ்வை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, உனக்கு சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, இலக்கு இல்லை, அடுத்தவர்கள் கொடுக்கும் அளவுக்கு நீ சம்பாதின்னு அர்த்தம். ஐயமிட்டு உன் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் இருக்கிறது அவ்வை சொல்லு. ஒரு பிச்சைக்காரன் இருந்தவனா பிச்சை எடுத்துருந்தான், அன்னிலேருந்து அவனுக்கு ஒரு ரோஷம் வந்துடுச்சு. அவன் அவையை படிச்சிட்டான். ஐயமிட்டு உன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, இன்றிலிருந்து அந்த பிச்சை போடுறோம்னா இன்னைக்கு ஒரு நாள் அது ஒரு பிச்சைக்காரனுக்கு நம்ம சாப்பாடு போட்டு தான் நம்ம சாப்பாடு ஒரு வைராகியம் எடுத்துக்கிறாங்க. ஆனா பிச்சைக்காரனுக்கு என்னடா வைராகியம்னா வேற ஒண்ணு இருக்கு அவனுக்கு. இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெயிட் பண்றாங்க இந்த அம்மா, நம்ம வந்து யாருக்கோ பிச்சைக்காரனுக்கு காசு போட்டு சாப்பாடு போட்டு நம்ம சாப்பிடணும்னு. அன்னைக்கு பார்த்து எந்த பிச்சைக்காரனுமே வரல, ஒருத்தன் வந்தான். அப்பா வாப்பா எனக்கு பசிக்குதுப்பா, உனக்கு சாப்பாடு போட்டு நான் டின்னர் சாப்பிடணும்னு. இந்த பிச்சை சாப்பாடு சாப்பிட்டேன். இல்லம்மா, இன்னிலேருந்து நான் பிச்சை தொழில விட்டேன்னு. ஏன்னா நீங்க எனக்கு என்னைக்குமே போடா, ஏன் இன்னைக்கு போடுறீங்கன்னு அவ்வை சொன்னா, ஐயமிட்டு ஒண்ணு அது அவ்வை தான் எனக்கும் சொன்னா, ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு. There is an amount of self-respect when you receive also service. அவங்களுக்கு வந்து மோட்டோ பார்த்தீங்கன்னா சர்வீஸ், லீடர்ஷிப், இன்டெகிரிட்டி, அந்த மாதிரி ஒரு 4-5 விஷயங்கள். யூ ஹாவ் ரூல்ஸ், யூ ஹாவ் பிரின்சிபிள்ஸ் இன் ரோட்டரி. அது பிரகாரம் நடந்து கொண்டு நீங்க இத்தனை விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறீர்கள் என்றது எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்கிறது. அந்த வகையில பாத்தீங்கன்னா எனக்கு எதுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படிங்கன்னா, கொரோனாக்கு அப்புறம் உயிரோடு இருக்கிறதே பெருசா அப்படிங்கிறதுனால இல்லை, யோசிச்சு பார்க்கிறேன்.
நான் தமிழ் மீடியம் படித்தேன் குழந்தையில இருக்கும்போது. ஆங்கிலம் தெரியாது. போராடி 2015 நான் டாக்டரேட் பட்டம், பிஹெச்டி பட்டம் எழுதி படித்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வாங்கினேன். 17 வயசுல நான் வந்து ஹிஸ்டரி ஆஃப் வேர்ல்டு சினிமா எழுதுறேன். உலக சினிமாவின் கதை எழுதுகிறேன். ரொம்ப கூச்ச சுபாவம், தயங்கி தம்பி தான் இருப்பேன் நான் எப்பவுமே. ஆனால் நான் மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிக்கும்போது 8 நிமிட குறும்படம் ஒன்று எடுத்தேன். எப்படியோ தைரியத்தை வரவைத்துக் கொண்டு சத்யஜித் ராயிடம் அந்த குறும்படத்தை போட்டு காமிச்சு, ஐ மேட் இம் ஸ்கோர் மியூசிக் ஃபார் மை ஃபில்ம். சத்யஜித் ராய் மியூசிக் அவர் யாருக்குமே போட்டதில்லை, எனக்கு தான் போட்டிருக்காரு. முதல்ல 94ல நான் பிரான்ஸ் போகும்போது சினிமாத்தெக் பாரிஸ்ன்னு ஒன்று இருக்கு. அது எங்களுக்கெல்லாம் அதுதான் வந்து தி டெம்பிள் ஆஃப் சினிமா, சினிமாத்தெக் பாரிஸ். அங்க நம்ம 94ல போகும்போது அது இடிச்சு ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கண்ணில் அழுக வராது குறை. ஒரு கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அங்கேயே உட்காந்துருக்கேன் ஹோல் டே. ஐ வாண்டட் இங்கே சென்னையிலேருந்து பிரான்ஸ் போறேன் பாரிஸ்க்கு. நான் போற அன்னைக்கு இடிச்சிட்டு இருக்காங்க. I did so much help to the French people over the years. In 2000, this happened in 1994. In 2013, the French government invites me as the state guest of France. அந்த 5 மாடி சினிமாத்துக்கு அந்த கட்டிடத்தை ஒரு ஞாயிற்றுக்கிழமை சண்டே அன்னைக்கு they opened it just for me. இப்படியா எண்ணற்ற விஷயங்கள் வந்து அண்டர்டாக் ட்ரைம்ப்னு சொன்னாங்க. ரமணால நான் பிளே பண்ணது அந்த ரோல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கீழ்மட்டத்தில் இருப்பவன் எப்படி உயர்ந்து மேலே வருகிறான் என்று யோசிச்சு பார்க்கிறேன். அதெல்லாம் மகாவீர்ஜி கண்டுபிடிச்சு அதற்காகத்தான் இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்திருக்காரு. அதற்காக நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன பிரச்சனைனா, ஜெயின் சாரு அப்புறம் தபதி அவர்கள் வந்து ரொம்ப சுருக்கமா பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க. சாதாரண யாராவது பேசினா சார் டைம் ஆச்சுன்னு வாட்சை காட்டுவாங்க, நான் பேசும்போது கேலண்டரை காட்டுவாங்க. அதனால மகாவீர்ஜி வந்து மறைச்சு பார்க்குற வரைக்கும் நான் பேசலாமா அப்படின்னு யோசிச்சுருக்கேன். பட் எனக்கு மனசுள்ள உள் மனது என்ன சொல்கிறது என்றால், ஜஸ்டிஸ் அவர்களால் ஏதோ ஒரு வகையில் இன்னைக்கு புண்ணியம் கட்டி கொண்டிருக்கேன். அவர் கையால் வந்து நான் வந்து இந்த பரிசை வாங்கியதற்கு மிகவும் பெருமிதம் அடைகிறேன். அவங்களுடைய நேரம் காலம் பொன்னானது என்பதற்காக நான் என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். என்னன்னா, ரோட்டரி they are so much used to giving. The people who are so much used to giving, therefore I am happy taking from you people who are giving. அதனால இந்த பிரத்யேகமான ஒரு நன்றியை ரோட்டரியன்ஸுக்கு நான் தெரிவித்துக் கொண்டு மேல் அமர்ந்திருக்கும் நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நல்ல வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, Dr. Yogi Sethu.